வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, இந்த நல்லதை எதிர்பார்த்த நபர்கள் நீங்கள் தான். அந்த நல்ல மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மனசில் கடவுள் குடியிருக்காரு. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கையோடு வாழ பழகுங்க. ஏன்னா இங்கே அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம லைஃபுக்குள்ளே நம்மளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்காதோ அப்படின்ற பயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. இப்பயும் சொல்கிறேன், நம் மனதை திசை திருப்ப, நம் கவனத்தை சிதறடிக்க நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே மற்றவங்களாட்டம் நம் வாழ்க்கைக்கான விஷயங்களை கவனிக்காமல் தேவையற்ற விஷயங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்காமல், நாளை எதிர்காலம் உங்களுக்கு இனிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்றே அதற்கான விதைகளை தூவ ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதற்கான எதிர்காலத்திற்கான அந்த நல்லது விளையும். அதை நீங்கள் அறுவடை பண்ண முடியும். ஆகவே இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் இத்தனை வருடம் கழித்து நம்ம கையால் முத தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி யார் யாரெல்லாம் நல்ல எதிர்காலத்திற்காக பயணிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு. அவர்கள் இதை ஈர்த்துள்ளனர். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் வாங்கணுன்றதுக்காகலாம் இதை நான் சொல்லலை. நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்கலினாலும் சரி, ஆனால் இதுவரை வாங்கிய நபர்களுக்கு இது ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நம்பிக்கை அவர்களை சேர வச்சிருக்கு. ஆகவே இப்போ நம்ம கொடுத்த ஆஃபர் 1 கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சகவ்ய விளக்கு முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருந்தோம். அதுவும் இன்றைக்கி எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. சிவப்பு குண்டின் மணிகள் 11, சிவப்பு மினி கோமதி சக்கரங்கள் 11ன்னு சொல்லி எல்லாமே இலவச ஆன்மீக பொருளும் இதனோட சேர்த்து ஒரு பெரிய ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க 93453979 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆன்மீக பொருள் அந்த மனிதனுடைய மனதில் இருக்க குழப்பத்தை தவிர்த்து அவனுடைய லைஃப், அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது, இனி எப்படி நம்ம பயணிக்கணுன்றதுக்கான அந்த மனத்தெளிவை தான் கொடுக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மனிதனாகிய நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு தான் கடவுள் நமக்கு 6 அறிவு படைத்து நல்லது கெட்டது தெரிய வச்சு நம்மளை இங்கே மனிதனாக படைச்சிருக்காரு. ஆகவே நல்ல அதிர்வலைகளை என்றைக்குமே உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இந்த உலகத்தில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க தவறினவங்க தான் இன்றைக்கி எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஆளானவங்க. எந்த ஒரு விஷயத்தை, தன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகள் எப்போவுமே இருக்கிற மாதிரி போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையும் உங்கள் பாதுகாப்புக்காக, உங்கள் வெற்றிக்காக, உங்கள் நிம்மதிக்காக உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு தேடல்களை உங்களால் அடைய முடியும், வெற்றி பெற முடியும். ஆகையால் ஒரு முறை வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன் பார்ப்போமா? மேஷராசிக்காரங்க, மேஷராசிக்கார நண்பர்களே, உங்களை பற்றின பதிவுகள் பார்க்கும்போதே நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். நிறைய பேர் இந்த மேஷராசிக்காரருக்கான பதிவுகள் போட்டாலே உடனே ஓடி வந்து பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எப்போவுமே மேன்மையை தேடக்கூடிய நபர்கள். ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக நம்ம லைஃபுக்கான அடுத்த கட்டத்திற்கான ஏதோ ஒரு வழி கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால தான் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. யார் என்னமோ பண்ணி யார் எப்படியோ அவங்களுக்கான வேலைகளை செய்யட்டும், ஆனால் வேலை அந்த இடத்துல நடக்கணும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மேஷராசிக்காரங்க. அப்படி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க இன்றைக்கி அவர்களுடைய லைஃப் முன்ன மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தடுமாற்றங்களும் கவலைகளும் இவர்களுடைய மனதில் ஆட்கொண்டு விட்டது. என்னங்க எங்களுக்கெல்லாம் இப்படிலாம் நடக்குமான்னு நான் யோசிச்சா, நான் இன்றைக்கி எங்களுக்கும் இப்படிலாம் நடக்குதேன்னு சொன்ன மேஷராசிக்காரங்க நிறைய பேர். இத்தனை வருஷமாக சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்தவங்க இன்றைக்கி என்னன்னு தெரியலையே, புதுசாக திடீர்னு சண்டையெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சில விஷயம் இருக்குது. சில பேருக்கு இப்படி நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில பேருக்கு இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே, இன்றைக்கி என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்க நடவடிக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சில பேருக்கு நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில நபர்களுக்கு ஏன் இவங்க முகமே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக, மன அழுத்தமாக என்னமோ மாதிரி இருக்காங்களே, சரியாக படலையே அப்படின்னு மேசராசிக்காரங்களை பற்றி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில்
மேஷராசிக்காரருடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கு? ஏன் இப்போ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம சனி பகவானுடைய தாக்கம், ஏழரை சனி ஆரம்பம் இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாலும், ஐயா மேஷ ராசிக்காரருடைய மனசே முன்ன மாதிரி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவர்களுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் வேதனைகள் குறிப்பாக இவ்வளோ நாள் எப்படி மேசராசிக்காரங்க மனசில் ஏதாவது ஒரு வேதனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மேஷராசிக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு டென்ஷன் அப்படின்னா, அட போப்பா பார்த்துக்கலான்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மேஷராசிக்காரங்க அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்குள்ளே ஆழமாக போய் போய் விழுகுது. அது அங்கேயே பதியுது, அங்கேயே அதற்கான விஷயங்கள் உருவாகுது. அப்போ இன்றைக்கி மேஷராசிக்காரனுடைய நிலைமை என்னென்னா, சிந்தனை அதிகமாகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு சிந்தனையிலே தான் இருப்பாங்க, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ சிந்தனைகள் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் சிந்தனை ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சிந்தனைகள் எல்லாமே வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா, அவங்க ஒரு மனநிலையில் இல்லை, ஒரு மனசு வந்து ஒரே நிலையில் இல்லை அப்படின்னாவே அங்கே மனக்குழப்பங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே சரியான செயல்பாடுகள் இல்லைன்னு அர்த்தம். அங்கே வந்து அவங்க நினச்ச மாதிரி ரிசல்ட்டை இப்போ அவங்களால கொண்டு வர முடியலன்னு அர்த்தம். அப்போ இவை எல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது, பொருளாதார தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. வேலை அந்தளவுக்கு இல்லை, தொழில் அந்தளவுக்கு இல்லை, செலவு குறிப்பாக திடீர் செலவு, இதுதான் இப்போ பிரச்சனையே. திடீர் செலவுகள் இவர்கள் ஏற்படுது. ஐயா மேஷராசிக்கார நண்பர்களுக்கு நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், ஐயா அந்த சேமிப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இனி அதற்கான தேவைகள் வரப்போகுது. சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை மேஷராசிக்காரங்க இந்நேரம் உணர்ந்திருப்பாங்க, கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. ஆமாங்க, இந்த பண ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ தான் தெரியுது. கையில் கொஞ்சம் பணம் சேர்த்தி வச்சுருந்தா இந்த நிலைமை இல்லை, எப்படியாவது இந்த நிலைமை நாங்கள் சமாளிச்சிருப்போம் அப்படின்னு நினைத்த மேஷராசிக்காரங்க நிறைய பேர். சேமிப்பு என்றைக்குமே இருக்கணும் உங்கள் லைஃப்பில். குறிப்பாக இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போக முடிஞ்சாலும் தாராளமாக போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? தினந்தோறும் காகத்திற்கு உணவை வைக்கக்கூடிய பழக்கத்தை இனி அன்றாடம் ஃபாலோ பண்ணுங்கள் மேஷராசிக்கார நண்பர்கள். உடல் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், காலில் அடிபட்டவங்க, இவங்களுக்கு எல்லாமே தேடி தேடி போய் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவியை செய்யுங்க, தானத்தை பண்ணுங்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இனி அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை காண இந்த காலகட்டத்தில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்க அமைதியுடன் தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி உங்களுடைய மன சிந்தனையை முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் இந்த காலகட்டம் உங்களால் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஏன்னா வேலையில் தொழிலில், ஏன்னா இவங்க இந்த வேலை செய்கிற இடம்லாம் பாருங்கள், நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு முன்னேறவே விடமாட்டாங்க. மேன்மையை தேடுறவங்கன்றனால மேலே மேலே நம்ம ஏறி அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே தான் இவங்களுக்கே தெரியாமல் சில நபர்கள் இவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்களால் அடுத்த கட்டம் போக முடியறதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுடுறாங்க. ஏன் இதனால் நம்ம அந்த மேன்மையை அடைய முடியலன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, மேஷராசிக்காரர்களுடைய அந்த மேன்மைக்கான எதிர்கால திட்டமிடலில் நிறைய பேர் உள்ளே கிராஸ் ஆகுறாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திறந்த புத்தகமாக இந்த மேஷராசிக்காரங்க இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான். இவங்க எப்படிப்பட்டவங்க, எதை பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி சிந்திப்பாங்க, எந்த விஷயத்தை செய்வாங்க, எதை செய்ய மாட்டாங்க, இவங்க வீக்னஸ் என்ன, இவங்க ப்ளஸ் என்ன, இதையெல்லாம் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இது தெரிய வருதுன்றப்ப மேஷராசிக்காரங்களாம் அழகாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதற்கு இனி வந்து இடம் தராத மாதிரி மேஷராசிக்காரங்க அமைதியை இனிமேல் ஃபாலோ பண்ணும். ஏன்னா உங்களையும் சில பேர் எதிரி நினச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு எதிரியே இல்லைப்பா அப்படி, ஆனால் உங்களை வேணும்னே எதிரின்னு நினச்சிட்ருக்க சில நபர்களும் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி நீங்கள் தடுமாறுறதையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் சிக்கல்களை சந்திக்கிறதையும் இங்கே சில பேர்த்துக்கு கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், இந்த காலகட்டத்தில் யார் எதை நினைக்கிறாங்கன்னு நம்ம மனசுக்குள்ளே போயெல்லாம் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இங்கே யார் எதை நினைத்தாலும், யாருடைய சிந்தனை உங்களை நோக்கி வந்தாலும் அது உங்கள் பக்கத்தில் நெருங்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் முக்கியம். அதுவாக நடக்கும், அதுவாக சரியாகும் அப்படின்றதெல்லாம் சும்மா. அதுவாகவும் நடக்காது, அதுவாகவும் சரியாகும். நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும்.
நீங்கள் தான் நடக்க வைக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆற்றல். அதுதான் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வேணும். யாரும் அதாவது நிறைய பேர் மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க இந்த நேரத்தில். வேலை சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, குறிப்பாக பணம் சம்மந்தம். உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு சொத்து இருக்குன்னா, இப்போ எல்லாம் தேடி தேடி வந்து பேசுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் தான் உங்ககிட்ட இருக்கிறத எப்படி இன்னொருத்தர் வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலம். அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும். யார் வந்து உங்களை மைண்ட் வாஷ் பண்ணாலும் நீங்கள் மைண்ட் வாஷ் ஆகாதீங்க. எதுக்காக பேசுகிறாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மேஷராசிக்காரங்க ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னாவே அவங்கள நல்லவங்கன்னு நம்பிடுவாங்க. ஆஹா, நம்மள மாதிரி தான்ப்பா அவங்களும் இருப்பாங்கன்னு நம்புவாங்க. ஆனால் காலநிலை அது உண்மை இல்லைன்றதை அவங்களுக்கு அப்புறமா தான் தெரியப்படுத்துது. கோபம் வந்தால் திடீர்னு பயங்கர கோபம் வந்துடும். ஏன்னா இப்போலாம் கோபம், இப்போ என்ன மேஷராசிக்காரர்களுக்கு என்ன கோபம் இப்போ வருது தெரியுமா? முன்பு மாதிரி அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். முன்ன மாதிரியே இல்லையே இவங்க, இன்றைக்கி என்ன இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு மேஷராசிக்காரங்களை பற்றி இப்போ கேட்குறாங்க. ஏன்னா அந்த மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம், டென்ஷன், கோபத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலை கூட இருக்கிறவங்க மேலே அதிகப்படியான கோதம். அதனால தான் இன்றைக்கி திருமணமானவங்க, திருமண வாழ்க்கையில் உள்ள மேஷராசிக்காரங்களுடைய லைஃப்பை போய் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே அதான் நான் சொன்னல, இவ்வளோ நாள் சண்டை போடாதவங்க இன்றைக்கி திடீர்னு சண்டை போடுறாங்கப்பா. இவ்வளோ நாள் இப்படிலாம் கத்தியே பேச மாட்டாங்க, இன்றைக்கி இப்படி ரொம்ப சவுண்டாக சத்தமாக பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள பிரிவுகள் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் சண்டைகளும் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இந்த காலகட்டம் இப்படி ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாட்களும் வருடங்களும் போக போக டோட்டலாக லைஃபையே மாற்றிடுது. நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, வாக்குவாதங்கள் சண்டைன்னு ஆகி வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் இனி வரும் வருடங்களில் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை மட்டும் உருவாகவே கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மைண்ட் டிப்ரெஷனாக இருக்குப்பா, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே எனக்கு பிடிக்கலன்ற ஒரு நிலை மட்டும் உருவாகவே கூடாது. ஏன்னா அதுதான் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களில் உங்களுக்கு பலவிதமான உடல் ரீதியாக கூட உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகையால் அது மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே நல்ல வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த கோபத்தில், டென்ஷனில் நிறைய நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவீங்க, திட்டுவீங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டிடுவீங்க இந்த காலகட்டத்தில். அது எல்லாமே இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க இந்த காலகட்டம். புரியுதுங்களா? எதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டான்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒதுக்கிடுறது நல்லது. யாருடைய விஷயம் யாருக்கும் போய் இந்த பண ரீதியாக நீங்கள் போய் முன்ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பயன்படுத்திக்க முயற்சிப்பாங்க. உங்கள் மூலமாக என்ன காரியம் நடக்கும், உங்கள் மூலமாக என்ன வேலை ஆகும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அதுக்கெல்லாம் இடம் தராமல் உங்களுடைய, அதாவது துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி தேவையற்ற நபர்கள்ட்டெல்லாம் இனி வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவங்க வந்து நீங்கள் உங்களை வந்து அவங்க கோலன்னு நினச்சாலும் பரவாயில்ல, கோலை யார் வீரன் யார் என்பது எதிர்காலம் தான் சொல்லும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தரை போய் எதிர்த்து நின்று கத்தி சண்டை போட்டு அடித்து பிரச்சனை பண்ணால் தான் வீரன் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலையை அமைதியுடன் கடந்து அடுத்து வரும் எதிர்காலத்தில் தான் யார் என்பதை தன் முன்னேற்ற பாதையில் காட்டுறவன் தான் உண்மையிலுமே ஒரு நல்ல வீரன். கால சூழ்நிலையை எவ்வாறு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு போராடி வெற்றி பெறுகிறான் என்பதில் தான் இருக்குது அவர்களுடைய வீரம். அதை தான் இந்த மேஷராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட வார்த்தைகளை பிடுங்குவாங்க, பேசி உங்களை பேச வைப்பாங்க. அதெல்லாம் பேச வச்சு பாருங்கள் இவங்க எவ்வளோ மோசமான ஆளை பார்த்தீங்களான்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன், யார் என்ன வந்து உங்களை பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியுடன் கடந்து போங்க. அதையும் மீறி பேசினா இந்த மாதிரிலாம் இந்த டைமில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அந்த இடத்த விட்டு விலகிருங்க. இங்கே யாருக்கிட்டையும் நீங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த கோபம் வந்துருச்சுன்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மேஷராசிக்காரங்களுக்கே தெரியும். இப்போ முன்ன மாதிரி நம்ம இல்லைன்றதை அவங்களே இப்போ உணர்ந்துட்டாங்க. கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இந்த காலநிலை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வந்துடும்.
அப்புறம் அங்கே வந்து கத்துறது, சண்டை பண்ணுறது, பிரச்சனை இன்னும் பல மடங்கு அது அதிகமாகி அப்புறம் நாளைக்கு அது இன்னுமே மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த நேரம் அமைதியுடன் நாளைக்கு என்ன நடக்கணும் நல்லதா அப்படின்றத இன்னைக்கு யோசிக்க வேண்டிய நேரம். தேவையற்ற சவகாசங்கள், நட்பு வட்டாரங்கள்லேருந்து விலகிடணும் இப்பயே. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம பழகிறவங்க பேசுகிறவங்களாம் எந்த மாதிரி நபர்கள், நல்ல நபர்களா இல்லையான்றது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் தேவையற்ற நெகட்டிவான நபர்களிடமிருந்து விலகிருங்க. இப்போவே அதை பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நாளை பின்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்க, தேவையற்ற வேலைகளை செய்பவர்கள், குறுக்கு வழியில் பயணிப்பவர்கள், இவங்களுக்கு கூட எல்லாம் பயணிப்பதே டேஞ்சர். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் தான் உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் கடுமையான விதிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம். தூர பயணங்கள் செல்லும் முன்பு நல்லா யோசித்து அந்த பயணம் தேவையான்றதை முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் கிளம்பணும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். இந்த நேரத்தில் வேகமாக வண்டி ஓட்ட சொல்லும் உங்கள் மனசு, ஆனால் அதை கேட்காதீங்க. வேகமாக உங்கள் அப்படியே வண்டி எடுத்து மெதுவாக போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களையே அறியாமல் ஏதோ சிந்தனையில் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது நடந்துகிட்ருக்கு மேஷராசிக்காரங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். பைக் எடுப்பீங்க, மெதுவாக போகலாம்பான்னு எடுப்பீங்க. நீங்கள் அப்படி எடுத்து பாருங்கள். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் பதிவு பார்த்துட்டு மெதுவாக பைக் எடுத்து ஓட்டினாலும் வேகமாக உங்களையே அறியாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த வேகம் உங்களை அப்படியே அதிகரிக்க செய்யும். அப்போ இந்த நேரங்களில் பயணங்களில் வேகங்கள் இருக்கக்கூடாது. தொலைதூர பயணம் தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள். அதே போல் தொலைதூர பயணம் செல்லும் பொழுது கொண்டு செல்லக்கூடிய உடைமைகள் முடிஞ்சளவுக்கு அதிக பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை இந்த நேரத்தில் வெளியில் பெரிய தூரமாக பயணம் செய்யும் போதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களில் இது போன்ற அந்த விலை மதிப்பற்ற பொருட்களை எடுத்து போனீங்கன்னா இந்த காலகட்டம் அது கவனமாக அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் நீங்கள் போகணும். அப்போது உடல் ரீதியாகவும் இந்த மனசு சரியில்லைனாவே அடுத்து எங்கே சரியில்லாமல் போகும்? உடம்பு தான். அதுக்காக தான் நான் மேஷராசிக்காரனுக்கு போன வருஷமே சொன்னேன், ஐயா இனி உங்கள் லைஃப்பில் ஒரு பழக்கம் இருக்கணும். என்ன? மெடிடேஷனும் உடற்பயிற்சியும். இது இரண்டும் உங்கள் 2 கண்கள் மாதிரி. இந்த 2 கண்களையும் பத்திரமா நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணணும். இது இல்லாத நபர்கள், இந்த பழக்கத்தை அதாவது மெடிடேஷனும் உடற்பயிற்சியும் இல்லாத நபர்கள் மேஷராசிக்காரங்க நிறைய ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா உடலும் கட்டுக்கோப்பாக இருக்கணும், நல்ல வலுவாக இருக்கணும், மனசும் கட்டுக்கோப்பாக வலுவாக இருக்கணும். இது 2மே மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ முக்கியம். இப்போ இந்த 2ல் தான் பிரச்சனையே உங்களுக்கு. மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. அப்போ இதை தான் கடவுள் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கடவுள் மனிதர்களிடம் எதிர்பார்க்குறாருன்றோம். என்ன எதிர்பார்க்குறது இந்த விஷயங்கள் தான். மனசை நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, உங்கள் உடலை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறீங்க. அப்போ அதெல்லாம் ஒரு மனிதன் பண்ணுறான்னா அந்த மனிதனுக்கான நல்ல மாற்றத்தையும் கடவுள் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஆகவே இதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தெளிவான மனநிலையை கொண்ட நபர்லாம் இனி மேஷராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தடுமாற்ற காலத்திலும் உங்களால் நல்லதை கொண்டு வர முடியும். உங்கள் லைஃப்பில் முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? லாபத்தை அடைய முடியலைனாலும் நஷ்டத்தை அடையாமல் இருக்கலாம். உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டம் கொண்டு போகலாம். நல்லதே இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவீங்க. நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் படிப்படியாக நடக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். திருமணம் நடைபெறாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கான அமைப்புகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் பிரச்சனையில் இருந்தவங்க தொழிலை உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் தொழிலுக்காக நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் இனி தொழில் உங்களுக்காக வேலை செய்யும். அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும். முன்னேற்ற பாதைகள் மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே மேஷராசிக்கார நண்பர்களே, சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் முருகன் வழிபாடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அமைதியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உடல்நலனை பேணி பாதுகாத்து இனி இந்த காலகட்டம் நாம் எந்தெந்த விதிமுறைகளோடு இருக்கணும்னு இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதாவது அகலக்கால் வைக்காமல் அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வராமல் அளவுடன் பயணித்து நலமுடன் வாழ்வதற்கான ஒரு காலத்தை அமைத்து கொள்ள வேண்டிய நேரம். ஆகவே இந்த பதிவை பார்த்தவர் அனைவருக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பார்க்க இருக்கும் எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வை நல்ல விதமாக மாற்றும்.
இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதனால தான் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் படுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.